நடிகர் சங்கத்துல பாண்டவரணி வந்ததுக்கு அப்புறம் விஷாலும் சரி, அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் சரி, அதிரடியான பல ஆக்ஷன்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. விஷால் அனிமல் வெல்ஃபேர், திருட்டு விசிடின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நேரடியா இறங்கி சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கருணாஸ், அவர் அரசியலுக்கு வேற வந்துட்டாரு, எம்எல்ஏ வேற ஆயிட்டாரு. அதனால அவரும் நேரடியா களத்துல இறங்கி கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கருணாஸ் தயாரிப்பாளர் சங்கத்தை பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. அதுவும் கடுமையா விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொன்ன அவரு, தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பெரிய பெரிய தயாரிப்பாளர்களையும் அவங்களே பாதுகாத்துக்கிறதுலயும் தான் பயங்கரமான கவனம் செலுத்துறாங்க. சின்ன தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு தொழில் தெரியாதவங்க யாரோ சினிமா தொழிலுக்கு வந்துடாதீங்க. இன்னொரு ஏவி மெய்யப்ப செட்டியாரோ ஆர்பி சௌத்ரியோ தமிழ் சினிமாவில உருவாகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதான் பாண்டவரணியில பெரிய டீமோடையும் அரசியல்லையும் இருந்தாலும் கருணாஸ் இப்படி ராவா பேசியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம்னு தோணுது. கார்த்திக் சுப்ராஜினுடைய 3 படங்களில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவருடைய சிறந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் வெளிவரணுங்கிற முயற்சியில் அவர் அடையக்கூடிய சிக்கல்கள் தான் இந்த கதையை நகர்த்தக்கூடிய ஒரு திரைக்கதையா இருக்கு.